செய்ய போகிற ரெசிபி மத்தி மீன் ஃப்ரை. மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சரி வாங்க, இப்போ அதுக்கு தேவையான பார் இந்த அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த அளவு பூண்டு, பூண்டு, ஒரு தக்காளி, ஜீரகம், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு தக்காளி கூட போட்டு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இதை ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு. இதை போட்டுக்கலாம். உப்பு, நல்லா சுருங்கணும் மக்களே. நல்லா சுருங்கி நல்லா வேகணும். பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக அப்போ கொஞ்சம் எல்லாமே நல்லா மிக்ஸியாக நல்லா இருக்கும். நம்ம மீன் வச்சு வேகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா கீரிக்கோங்க. இதை இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா பிடிக்கும். ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பிடிக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்றதோட இப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லதான். இதை எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நம்மளோட எல்லா வீடியோலையும் ஒரு டிப்ஸ் மாதிரி தான் நான் சமைச்சு போடுறேன், வீடியோவும் போடுறேன். சரி, இதைப்போ வேகட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது மக்களே? சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்க. திருப்பி போட்டாச்சு. எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்தாச்சு பாருங்க. சூப்பராக வெந்தாச்சு. மசாலாலாம் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. இது போதும் மக்களே. மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த செய்முறையில் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிருக்கு அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.